தனுசு ராசி நேயர்களே, குருவின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 2, 3க்கு அதிபதியான சனி பகவான் திருக்கணித சித்தாந்தப்படி வருகின்ற 29/3/2025 முதல் 23/2/2028 முடிய உங்கள் ராசிக்கு சுகஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 4ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். சனி 4இல் சஞ்சாரம் செய்ய இருப்பது அர்த்தாசிரம சனி என்று கூறுவோம். சுகஸ்தானத்திலே சனி சஞ்சாரம் செய்ய இருப்பதால் உங்களுக்கு வேலை பளு சற்று அதிகப்படியாக இருக்கும். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். அசையும் அசையா சொத்து வகையில் வீண் செலவுகள் ஏற்படும். வண்டி வாகனங்களில் செல்கின்ற பொழுது சற்று பொறுமையோடு செல்ல வேண்டும். ஒரு சிலருக்கு தேவையில்லாத பயணங்கள் உண்டாகும். தாய் வழியில் தேவையில்லாத மருத்துவ செலவுகள் ஏற்படும். அடுத்து குறிப்பாக தொழில் வியாபாரத்தில் பார்க்கின்ற பொழுது பண வரவுக்கு எந்த விதத்திலும் குறை இருக்காது. நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல வாய்ப்புகள் கிடைத்தாலும் வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு சரியான முறையில் இல்லாத காரணத்தினால் சில நேரங்களில் உங்களுக்கு வேலை பளு சற்று அதிகரித்து மன அமைதி குறையும். ஒரு சில விஷயங்களில் மற்றவர்களை நம்பாமல் நீங்கள் நேரடியாக அந்த காரியத்தில் ஈடுபட்டால்தான் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும். அடுத்து குறிப்பாக பார்த்தோமானால் தொழிலில் முதலீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பார்க்கின்ற பொழுது சற்று கவனத்தோடு இருப்பது நல்லது. கண்ணும் கருத்துமாக இருப்பது மிக மிக சிறப்பு. ஒரு சில நேரங்களில் தேவையில்லாத பராமரிப்பு செலவு ஏற்படுவதால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய லாபங்கள் சற்று குறையலாம். அதனால் பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு செயல்பட்டால் ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். அடுத்து குறிப்பாக உங்களுக்கு வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கும். சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு சொல்லிக்கொள்ளும்படி இருக்காது. மற்றவர்களுடைய வேலையும் நீங்கள் சேர்த்து செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடியான நிலை உண்டாகும். வேலை பளு அதிகப்படியாக இருப்பதால் உங்களது ஓய்வு நேரம் குறையக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும். உங்கள் பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு இருந்தால் எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பொதுவாக முதலீடுகள் விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருப்பது, பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று எச்சரிக்கையாக இருப்பது, கடன் வாங்கும் விஷயங்களில் சற்று எச்சரிக்கையாக இருப்பது மிக மிக நல்லது. சனி பகவான் 4இல் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் 18/5/2025 முதல் 5/12/2026 முடிய ராகு பகவான் 3இல் சஞ்சாரம் செய்ய இருப்பது ஒரு சிறப்பான அமைப்பாகும். ராகு 3இல் சஞ்சரிக்கின்ற பொழுது ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு யோகங்கள் உண்டு. 4இல் சனி சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் உங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்பு என்னவென்றால் 14/5/2025 முதல் 2/6/2026 முடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு சமசத்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வதும் 26/6/2027 முதல் 24/7/2028 முடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பதும் ஒரு மிகச்சிறப்பான அமைப்பு என்ற காரணத்தினால அர்த்தாசிரம சனி நடைபெற்றாலும் குருவின் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் உங்களின் பொருளாதார நிலையானது மிக மிக சாதகமாக இருந்த ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். என்னை பொறுத்தவரை குருவின் சஞ்சாரம் சுமார் 2 வருட காலங்கள் சாதகமாக இருப்பதால் ஒரு வளமான பலன்களை அர்த்தாசிரம சனி நடந்தாலும் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இந்த தருணத்தில் 2/6/2026 முதல் 26/6/2027 முடிய உள்ள காலத்தில் குரு 8இல் சஞ்சரிக்கக்கூடிய காலத்தில் மட்டும் சற்று கவனமாக இருப்பது மிக மிக நல்லது. உங்களுக்கு அந்த அஷ்டமத்தில் குரு சஞ்சரிக்கின்ற போது மட்டும் பண விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருந்தால் ஒரு சில நெருக்கடிகளை எளிதில் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு ஏற்படும். வருகின்ற நாட்களில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்வது, உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது, விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது, குறிப்பாக பெருமாள் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிகவும் சிறப்பு.